முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வாகனம் இந்த திருச்சியில பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு மக்களை இன்னும் சற்று நேரத்தில் அவர் சந்திக்க இருக்காரு. அந்த சந்திப்புக்கு அப்புறமா அவர் என்ன பேச போறாரு, திருச்சி மக்களுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. நேயர்களே, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. இந்த சாலைகள்லாம் அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ரசிகர்கள் பின்தொடர்ந்த காட்சியெல்லாம் கூட நம்ம அப்போ பார்த்தோம் இல்லையா? ஆனால் இப்போ அது அப்படியே முற்றிலும் மாறுபட்டிருக்கு. ஏன்னா முதலமைச்சராக வராரு அப்படின்னும் பொழுது அங்கே பாதுகாப்பு அப்படிங்கிறது 100% உறுதிப்படுத்தப்படும். பொதுமக்களும் முதலமைச்சர் விஜய் அவரை பார்க்கறதுக்காக அங்கே வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பேரிகார்ட் போட்டு ஒரு பாதுகாப்பாக அவங்கள வந்து சாலை ஓரமா நிறுத்தி இருந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் மக்களும் சரி பொதுமக்களும் சரி அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கறாங்க. முதலமைச்சர் விஜய் அவருடைய வாகனத்தில் இருந்தபடியே அங்க மக்களுக்கு கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கிறோம். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கறாங்க. கையசைத்து தங்களோட மொபைல் போன்கள்ல அவருடைய வீடியோவும் போட்டோவும் எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். முன்னாடி அவரோட வாகனத்தை பின்தொடர்ந்தாங்க. ஆனா இப்ப அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவர் முதலமைச்சர் இல்லையா? அதனால அவருக்கான அந்த பாதுகாப்போட அவங்க எல்லாம் நல்ல பாதுகாப்பா ஓரமா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி எல்லாமே அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. அதன்படி பொதுமக்களும் ரசிகர்களும் சரி முதலமைச்சர் விஜயை பார்த்து அவருக்கு கையசைக்கிறாங்க. அவரும் வாகனத்தில் அமர்ந்தபடி எல்லா மக்களுக்குமே அவர் கையசைத்து தன்னோட புன்னகையோட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கையசைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். காட்சிகளை பார்க்கிறோம் நேயர்களே. முதலமைச்சர் விஜய் அவருடைய வாகனம் இப்ப மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி போகக்கூடிய அந்த காட்சிகள் வழி நெடுகளையும் திருச்சி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிறாங்க. அங்க ஒரு சில இடங்கள்ல பேரிகார்ட் எல்லாம் போட்டு அவருடைய வாகனத்தை சூழாம இருக்கிறதுக்கான அந்த பாதுகாப்பெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி பார்த்தீங்கன்னா, அதாவது விமான நிலையம், திருச்சி விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சேர்ந்ததும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகள் அவங்க எல்லாம் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற அந்த காட்சிகள் தான். ஒரு பக்கம் காவல்துறை அவங்களுடைய அந்த மரியாதை செய்யப்பட்டிருந்துச்சு. அடுத்தபடியா அமைச்சர்களும் அடுத்தபடியா மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாம் அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் புத்தகத்திலுமே கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இப்ப செய்தியாளர் மணிகண்டன் கிட்டேயும் இந்த காட்சிகளை விவரிக்க சொல்லி கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இப்ப திருச்சி வந்தடைஞ்சிருக்கார் இல்லையா? இப்ப இந்த மக்கள் சந்திப்பு போகக்கூடிய அந்த இடம் இன்னும் எவ்வளவு நேரத்துல சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கும்? இல்ல இடையில வேற ஏதாச்சும் பயணம் இருக்கா? என்ன நிலவரம்? தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு சென்னையை தாண்டி ஒரு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். முதல் மாவட்டமாக எப்படி அவர் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்கினாரோ அதே அளவுல திருச்சி கிழக்கு பகுதியிலிருந்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார். அந்த அளவுல முதல் முறையாக மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடல் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் காவல் ஆணையரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அமைச்சர் என்ற முறையில ரமேஷும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதரவு ஆகியோரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில துரை வைகோ பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். இதை தவிர்த்து திருச்சி மாவட்டத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல முக்கிய கழக நிர்வாகிகளும் அந்த பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறோம். விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தற்போது அவரது வாகனம் மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இந்த பகுதியை நோக்கி வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 9.8 கிலோமீட்டர் தூரம் விமான நிலையத்திலிருந்து அவர் பயணித்து வர வேண்டியிருக்கிறது. இயல்பாக ஒரு 15 நிமிடத்துல அவர் இந்த இடத்தை வந்தடையலாம். இந்த நிலையில கூடுதலாக 10 to 15 நிமிடம் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான வழித்தடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பொதுமக்கள் இருப்பதால
ஆங்காங்கே அவர்களுடைய வரவேற்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அவர்கள் பிரச்சார வாகனத்திற்கு பயன்படுத்திய அதே வாகனத்துல இந்த அர்பேனியா எனப்படக்கூடிய வாகனத்துல தான் அவர் தற்போது பயணித்து வருகிறார். இந்த முறையில கட்டுக்கொடியுடன் பயணித்து வந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையில தேசிய கொடி பொருத்திய அந்த பிரச்சார வாகனத்துல தற்போது விழா நடைபெறக்கூடிய நிகழ்விடத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடத்திற்குள்ளாக அவர் விழா நடைபெறக்கூடிய இந்த இடத்தை வந்தடைவார் என எதிர்பார்க்கிறோம். மணிகண்டன், இப்ப விமான நிலையத்துல சில காட்சிகள் பதிவாகி இருந்ததெல்லாம் பார்த்தோம். அவருக்கு அந்த மரியாதை கொடுக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, திருச்சி எம்பி திரு துரை வைகோ அவர் வரவேற்பு அளிச்ச காட்சிகள்லாம் சரி, இதை இன்னும் கொஞ்சம் நீங்க விரிவா விவரிங்க. திருச்சியை பொறுத்தவரையில முதல் முறையாக விமான நிலையம் அதாவது மாநகருக்கு வருவதன் காரணமாக முக்கியமான பிரமுகர்களை அரசு மாவட்ட நிர்வாகம் மூலமாக அரசு முறைப்படி வரவேற்பார்கள். அந்த முறைப்படி வரவேற்கும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இருக்குது. பொதுமக்களும் அதிக அளவில் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல முயற்சித்திருந்தனர். ஆனால் காவல்துறை பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் செல்ல முடியாததன் காரணமாக காவல்துறையினர் அதிகமாக விமான நிலையத்துல குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில தொடர்ந்து அடுத்த கட்டமாக விமான நிலையத்திற்கு வெளியே பொதுமக்கள் இருக்கிறவர்கள் அவர்கள் வரவேற்பதற்காக வந்திருந்தவர்கள் அங்கங்கே பேரிகேடுகள் போட்டு தடுப்பு அமைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். அங்கிருந்தே அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து முதலமைச்சர் செல்லக்கூடிய வழியில அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த நிலையில வழிநெடுகளிலே அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை ஆங்காங்கு அந்தந்த பகுதி கட்சி நிர்வாகிகள் தயாராக இருக்கின்றனர். இதன் காரணமாக 3 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய அவர் 3:40 மணி அளவுல இந்த விழா நடைபெறக்கூடிய நிகழ்விடத்திற்கு வருவார். 4 to 4:15 மணி அளவுல நிகழ்ச்சி தொடங்கும் என எதிர்பார்க்கிறோம். மற்றொரு புறம் நிகழ்வு நடைபெறக்கூடிய பந்தல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரளான தொண்டர்களும் அதே போல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் தொடர்ந்து விழா நடைபெறக்கூடிய நிகழ்விடத்தை நோக்கி வருகை கண்டு கொண்டிருக்கின்றனர். முதல் 2 பெட்டிகள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முதல் 2 பெட்டிகள் பெண்களுக்கென பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள், மகளிர், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் இந்த முதல் 4 பெட்டிகளை அமரும் வகையில அவர்கள் அதனால் திட்டமிட்டிருக்கின்றனர். எப்படி கட்சியுடைய நிகழ்வுகள் நடைபெறும், அதாவது எப்படி தமிழக வெற்றிக் கழகத்துடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடைபெறுமோ அதே பாணியில தான் நடு சந்திப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. மணிகண்டன், இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அவர் அந்த சந்திப்பு நடைபெற இடத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப மக்கள் மத்தியில என்ன பேசுவாரு அப்படிங்கிற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அதன்படி பார்க்கும் பொழுது இப்ப திருச்சி மக்கள் மத்தியில என்ன பேச இருக்காரு, எதுவும் திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? இன்றைய அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது, நிகழ்ச்சி நிரல்கள் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு? முதலமைச்சர்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி செல்லும் போது அந்த மாவட்டத்துடைய கோரிக்கைகளாக இருக்கக்கூடியவற்றை திட்டமாக புதிய அறிவிப்புகளாக வெளியிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில ஒரு சில திட்டங்கள் அறிவிப்புகளாக வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கிறது. ஆனாலும் முதலமைச்சர் ஆண்டுகளுக்கு பிறகாக முதல் முறையாக ஒரு பொது நிகழ்ச்சியில மக்கள் மத்தியில அவர் உரையாற்றப் போகிறார் என்ற விதத்துல கடந்த 20 நாட்களாக அவர் அரசியல் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பெரிய அளவுல எந்த இடத்திலுமே அவர் பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில இந்த மேடையை அவர் பயன்படுத்திக் கொள்வார். அதற்கான பதிலாக இது இருக்கும். இனிவரும் காலங்கள்ல அவருடைய ஆட்சி எப்படியாக இருக்க போகிறது என்பது குறித்த ஒரு உரையில இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. அந்த உரை எந்த அளவில் இருக்க போகிறது என்பது குறித்து காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்திருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.